கடலூர் மாவட்டத்தில் 15வது கொரோனா தடுப்பூசி முகாம் மாவட்டம் முழுவதும் நடைபெற்றது. இதில் இதுவரை 96% தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 20,20,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடலூர் அடுத்த நெல்லிக்குப்பம் பேருந்து நிலையம், திருக்கண்டேஸ்வரம் மேல்நிலைப்பள்ளி, மேல்பாட்டம்பாக்கம், அங்காளம்மன் கோவில் தெரு, மண்டபம் உட்பட பல பகுதிகளில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியன் பார்வையிட்டார். கர்நாடக மாநிலம் மன்னர்கட்டா வனப்பகுதியில் இருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியேறிய 30க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் ஊடேதுர்கம் வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த நிலையில் சாணமாவு வனப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ளது. இதனால் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராம மக்கள், விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். காட்டு யானைகளை தொடர்ந்து கண்காணித்து வரும் வனத்துறையினர் சாணமாவு வனப்பகுதியை சுற்றியுள்ள பீர்ச்சப்பள்ளி, போனூர், ராமபுரம், பாத்தகோடா, காமன் தொட்டி உள்ளிட்ட கிராமங்களில் வாழும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு திதி கொடுப்பதற்காக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சுமார் 16 பேர் வேன் ஒன்றில் சென்றுள்ளனர். இந்த நிலையில் இந்த வேன் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள பாம்பு விழுத்தான் பகுதியில் உள்ள விளக்கு ரோட்டில் வந்து கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலையில் உள்ள தடுப்பு சுவர் மீது மோதியது. வேன் மோதி கவிழ்ந்ததில் வேன் ஓட்டுநர் வீரபாண்டி தூக்கி வீசப்பட்டு அருகில் இருந்து தண்ணீர் நிரம்பியிருந்த பள்ளத்தில் விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் படுகாயம் அடைந்த 16 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் பள்ளி கழிவறை சுவர் இடிந்து 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பழுதடைந்த பள்ளி கட்டிடங்களை இடிக்க உத்தரவிட்டார். அதன்படி திருவாரூர் மாவட்டத்தில் 146 பழுதடைந்து உபயோகிக்க முடியாத பள்ளி கட்டிடங்கள் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணனிடம் திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தியாகராஜன் தகவல் தெரிவித்தார். அதன்படி கொரடாச்சேரியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பழுதடைந்து பயன்படுத்த முடியாத 5 கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு வருகிறது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள காவிரி மருத்துவமனையில் இன்னுயிர் காப்பும் திட்டமான நம்மை காக்கும் 48 திட்டத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு, அரசு மருத்துவமனை முதல்வர் வனிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சிவராசு, திருச்சியில் 93 உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் சேதமடைந்த கட்டிடங்களை 2 தினங்களில் அகற்ற உத்தரவிடப்படுவதாக தெரிவித்தார். ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 85 இருக்கு. அது மண்டே காலையில நம்ம ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் தனியார் ஸ்கூல் இருக்கிறவங்களுக்கு கன்சர்ன் லோக்கல் பாடியை கார்பரேஷன் ஏரியாவுக்குள்ள இருந்தால் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து அண்ட் பிடிஓவுக்கு நோட்டீஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் பள்ளி கட்டடம் இல்லாமல் வழியோடு இருக்கக்கூடிய கமர்ஷியல் பில்டிங்காக இருந்தாலும் தாசில்தார் நோட்டீஸ் கொடுத்துட்டு 24 ஹவர்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் சங்க தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் உள்ளிட்ட 800க்கும் மேற்பட்டோர் லாரி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாரியக் கழகம் லாரிகளுக்கு காத்திருப்பு கட்டணம் வழங்க வேண்டும், டீசல் விலையை பொறுத்து அவ்வப்போது வாடகை நிர்ணயம் செய்ய வேண்டும், சுந்தரக்கோட்டையில் செயல்படும் நவீன அரிசி ஆலையில் அரிசியை தரம் பிரித்து கொடுக்கும் இயந்திரத்துடன் கூடிய நவீன ஆலையாக மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஒரு நாளைக்கு 60 லோடு இறக்கப்பட்ட இடம், அந்த இடம் இன்னைக்கு லோடு இறக்கவே இல்லை, வேலையை நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் அரசாங்கத்தில் செஞ்சு அவங்க சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக எங்கள் ஆளுமையினால எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காலத்தில் அந்த விவசாயிகள் டிபிசியில் கொடுக்கப்பட்டிருக்கல நயத்தோடு கொண்டு போய் நாங்கள் இடத்துல பத்திரமா வச்சுருவோம். லாரி கூடுதலாக இருக்குது. இதை பார்த்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கிறது சிறப்பாக இருக்கிறதுக்கு உதவிடுமாறு கேட்டுக்கொள்ளும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவிற்கிணங்க தருமபுரி ஔவையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பயன்பாட்டில் இல்லாத பழுதடைந்த இடிக்கப்பட வேண்டிய பழைய கட்டிடங்களை மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது கட்டிடங்களின் விவரங்கள், கட்டிடங்களின் உறுதித்தன்மை உள்ளிட்டவை குறித்து மாவட்ட ஆட்சியர் விரிவாக கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர், மிகவும் பழமையான, பயன்படுத்தப்படாமல் உள்ள கட்டிடத்தினை மாணவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் விடுமுறை தினத்தில் இடிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்திற்குட்பட்ட காவனூர் கள்ளிப்பட்டு இடையே வெள்ளாற்றில் மேம்பாலம் இல்லாததால் ஸ்ரீமுஷ்ணம் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் மேம்பாலம் அமைக்க கோரி பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் சிலர் 35 கிலோமீட்டருக்கும் மேல் சுற்றி செல்கின்றனர். சிலர் காவனூர் கள்ளிப்பட்டி வெள்ளாற்றில் ஆற்றின் குறுக்கே இடுப்பளவு தண்ணீரில் ஆபத்தை உணராமல் கடந்து செல்கின்றனர். எனவே காவனூர் கள்ளிப்பாடி பொதுமக்களின் சிரமத்தை கவனத்தில் கொண்டு தமிழக அரசு மணிமுத்தாறு குறுக்கே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பூம்புகார் மீனவ கிராமத்தில் நாகை, மயிலாடுதுறை, கடலூர் 3 மாவட்ட மீனவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் 1983 முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும், அதனை மீறும் மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் வரும் 20ஆம் தேதி மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை நடைமுறைப்படுத்தக் கோரி மனு அளிக்க உள்ளதாக முடிவெடுக்கப்பட்டது. மேலும் மாவட்ட ஆட்சியர் சட்டத்தை அமல்படுத்த காலதாமதம் ஏற்படும் பட்சத்தில் தொடர் போராட்டத்தை முன்னெடுக்கவும் தீர்மானம் நிறைவேற்றினார். 1983 சட்ட ஒழுங்குமுறை சட்டத்தின்படி பூம்புகார் கிராமத்தில் 4 மாவட்ட கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இல்லீகலாக தொழில் பண்ணுறவங்கள நிறுத்தணும். அதாவது 83 சட்டத்தின்படி தொழில் பண்ணுறவங்க பண்ணலாம். அதாவது இல்லீகலாக பண்ணுறவங்கள டோட்டலாக சிறுதொழில் பாதிக்காமல் இல்லீகலாக பண்ணுறவங்கள டோட்டலாக நிறுத்தணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கையாக ஏற்று இந்த கூட்டம் நிறைவேற்றுறது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள சீனாவாடா அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகம் முன்பு மழை தண்ணீர் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக குளம் போல் தேங்கியுள்ளது. இந்த தண்ணீரில் பாசி படர்ந்து துர்நாற்றம் வீசும் சூழல் உள்ளது. மேலும் இந்த பள்ளியின் கட்டிடங்கள் சுற்றிலும் தண்ணீர் தேங்கி உள்ளதால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து விடுமோ என்ற அச்சத்தில் மாணவர்கள் உள்ளனர். இதனிடையே மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் அலுவலக கட்டிடம் மிகுந்த சேதமடைந்துள்ளதால் அந்த கட்டிடம் உள்ள பகுதியில் மாணவர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே பள்ளி வளாகத்தில் உள்ள தண்ணீரை அகற்றி பள்ளி கட்டிடத்தை மேம்படுத்த வேண்டும் என மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோல் சிவந்தாக்குளம் சாலையில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான நடுநிலைப்பள்ளி கட்டிடமும் மிகுந்த மோசமான நிலையில் காணப்படுகிறது. மேலும் சிவந்தாக்குளம் சாலையில் உள்ள அங்கன்வாடி மையம் இடிந்த நிலையில் காணப்படுகிறது. எனவே இந்த கட்டிடங்களை ஆய்வு செய்து அதனை இடித்து புதிய கட்டிடம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் முதலைப்பாளையம் பகுதியில் உள்ள பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சுத்திகரிப்பு நிலையத்தில் திடக்கழிவு, உப்பு ஆகியவை திறந்த வெளியில் பாதுகாப்பற்ற முறையில் கொட்டப்பட்டு இருந்தது தெரியவந்தது. மேலும் பாய்லர்களில் இருந்து வெளியேறும் குழாயில் கரித்துகள்கள் வெளியேறி மாசு ஏற்படுத்தும் வகையில் இருந்ததை கண்டறிந்த அதிகாரிகள் அந்த பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மின் இணைப்பை துண்டித்தனர். இதன் காரணமாக விதிகளை மீறி செயல்பட்டு சுத்திகரிப்பு நிலையங்கள் திட்டத்தின் கீழ் உள்ள 21 சாயப்பட்டறைகளின் செயல்பாடும் நிறுத்தப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறகுகள் 100 என்ற திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் பயின்று வரும் பழங்குடியின மாணவர்கள் தேர்வு செய்து அவர்களை கல்வி மற்றும் அவர்களது தனித்திறனை ஊக்குவிக்கும் வகையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீஸ் கலந்து கொண்டு மாணவர்கள் இடையே அவர்களின் கல்வி ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் தனி திறமையை வெளிக்கொணரும் வகையிலும் 1 மணி நேரம் கலந்துரையாடினார். பின்னர் மாணவர்களின் கல்விக்கு உதவும் விதமாக பல்வேறு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது திருவள்ளூர், பொன்னேரி கல்வி மாவட்ட அலுவலர்கள் மற்றும் பள்ளிகளின் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டத்தில் சாலை விபத்துகளில் நிகழும் உயிரிழப்பை தடுக்க நம்மை காக்கும் 48 என்ற திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் சாலை விபத்தால் பாதிக்கப்பட்டவரின் முதல் 48 மணி நேரத்திற்கான அவசர மருத்துவ கவனிப்பை அரசே மேற்கொள்ளும் எனவும் இதற்காக தமிழகம் முழுவதும் 610 மருத்துவமனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கடலூர் ஒன்றியம் பாதிரிக்குப்பம் ஊராட்சி கூத்தப்பாக்கத்தில் கூடுதல் ஆட்சியர் ரஞ்சித் சிங் குப்பை கூட்டும் இடத்திற்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்தார். அப்பொழுது பொதுமக்களும் கவுன்சிலர்களும் தங்களது புகார்களை தெரிவித்தனர்.
பொதுமக்களின் புகார்களை கனிவுடன் கேட்டறிந்த கடலூர் சர் ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது கடலூர் வட்டாட்சியர் பலராமன் மற்றும் 17 மற்றும் 18வது ஒன்றிய கவுன்சிலர்கள் வேல்முருகன், கிரிஜா செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவில் கீழவீதி அருகே தென்னலக்குடி சாலும் சாலையில் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அமைந்துள்ளது. இங்கு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த சுமார் 473 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இங்கு பல ஆண்டிற்கு முன்பு கட்டப்பட்ட சிதிலம் அடைந்த கட்டிடத்தில் மாணவர்கள் அமர்ந்து கல்வி பயில்கின்றனர். அந்த வகுப்பறைகளின் மேற்கூரைகள் சிதிலம் அடைந்து இடிந்துவிடும் அபாயத்தில் உள்ளது. பள்ளியின் ஒரு பகுதியில் சுற்றுச்சுவர் இல்லாததால் இரவு நேரங்களில் குடிமகன்கள் மது குடித்துவிட்டு அங்கேயே பாட்டில்களை உடைத்துவிட்டு செல்வதால் காலையில் பள்ளிக்கு வரும் மாணவர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் காலில் குத்தி இரத்த காயம் ஏற்படுத்தும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதே நிலை தொடர்ந்தால் வரும் காலங்களில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து பள்ளியை மூடும் நிலை ஏற்படலாம் என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் பள்ளிக்கல்வித்துறை தலையிட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டு அருகே உள்ள மந்தித்தோப்பு பகுதியில் வசித்து வருபவர் சிவா. இவரை மர்ம நபர்கள் கடத்திச் சென்று விட்டதாகவும் ரூபாய் 6 லட்சம் கொடுத்தால் விட்டுவிடுவதாக கூறி மிரட்டுவதாகவும் சிவாவின் மனைவி டிசம்பர் 16ஆம் தேதி கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இச்சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி டிஎஸ்பி உதயசூரியன், கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் சபாபதி தலைமையிலான தனிப்படையினர் கயத்தாறு தேசிய நெடுஞ்சாலை அருகே கடத்தல்காரர்கள் மறைந்திருப்பதை கண்டறிந்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை பின்தொடர்ந்து விரட்டிச் சென்று மடக்கி பிடித்தனர். விசாரணையில் முன்விரோதம் காரணமாக சிவாவை கடத்தி பணம் கேட்டது தெரியவந்தது. இதனையடுத்து 5 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார்களையும் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே முருகன்பட்டி பிரிவு என்ற இடத்தில் 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் கொடிரோடு அம்பாத்துறை இடையே உள்ள ரயில்வே மேம்பாலத்தில் இருந்து கீழே குதித்துள்ளார். அப்போது மதுரையில் இருந்து திண்டுக்கல் நோக்கி வந்த அரசு பேருந்து அவர் மீது ஏறியது. தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் செல்லும் வழியிலேயே அந்த முதியவர் உயிரிழந்து விட்டார். இந்த விபத்து குறித்து அம்பாத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் வேம்படி பள்ளி வாசலில் உள்ள மக்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவர்களின் ஆணைக்கிணங்க சிறுபான்மை நல வாரியம் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் சலுகைகள் குறித்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் குணசேகரன் பொதுமக்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தார். இதில் தமிழக அரசால் வழங்கப்படும் உளமாக்களுக்கான அடையாள அட்டை 20 ஆண்கள் 5 பெண்கள் என மொத்தம் 25 பேருக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர், பெண்கள் உதவும் நலசங்கம் செயலாளர் முகமது சலீம், டாக்டர் அப்துல் அஜீஸ், பக்கீர் மைதீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள கடைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு உள்ளனரா என சுகாதாரத்துறை செயலாளர் உதயகுமார் தலைமையில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தடுப்பூசி செலுத்தாத ஊழியர்களுக்கு உடனடியாக தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இதேபோல் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதித்தனர். மேலும் தடுப்பூசி செலுத்தாதவர்கள் இருந்த ஒரு சில கடைகளை மூடி தடுப்பூசி செலுத்திய பிறகே திறக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவிலான மின்னொலி கபடி போட்டி தொடங்கியது. திமுக இளைஞரணி மாநில செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற போட்டியை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக நாகை வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளருமான நிவேதா முருகன் துவக்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் கபடி போட்டியில் மயிலாடுதுறை, சென்னை, புதுக்கோட்டை, கடலூர், நாமக்கல், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 80 அணிகள் கலந்து கொள்கின்றன. முதல் போட்டியில் உள்ளூரைச் சேர்ந்த 2 அணிகள் மோதிக்கொண்டன. நாக் அவுட் முறையில் பரபரப்பாக நடைபெற்ற போட்டிகளை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். இதில் வெற்றி பெறும் 4 அணிகளுக்கு முதல் பரிசு ரூபாய் 30,000 முதல் 10,000 வரையும் மற்றும் ரூபாய் 50,000 மதிப்புள்ள கேடயங்களும் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் மற்றும் திமுக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விலைவாசி உயர்வு மற்றும் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன பேரணியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நாதேஸ்வர கலாநிதி காரைக்குறிச்சி அருணாச்சலத்தின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஊர்வலமாக நடந்து வந்து அரசு மருத்துவமனைக்கு எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் கொத்தடிமைகளாக இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் கடந்த 15ஆம் தேதி மீட்டு உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன் மீட்டு அவர்களது பெற்றோர்களிடம் ஒப்படைத்தார். இந்த நிலையில் மீட்கப்பட்ட கொத்தடிமைகள் குடும்பத்திற்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் அவர்களுக்கு தேவையான அரிசி, மளிகைப் பொருட்கள், வேட்டி சேலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் மாவடியில் கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் மேடையில் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுகவை சங்கி என கூறி செருப்பை தூக்கி காட்டினார். இது சமூக வலைதளங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சீமானை கைது செய்ய கோரி வேலூர் மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் வேலூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெட்ரோல், டீசல் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி சார்பாக மாவட்ட காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் செல்லதுரை, அப்துல்லா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி வட்டத்திற்குட்பட்ட அகரம் ஊராட்சியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட அருந்ததியினர் சமுதாய மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நோய் தொற்று அதிகம் பரவும் இந்த காலகட்டத்தில் கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகியுள்ளது. இதனால் அங்கு வசிக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் மலேரியா காய்ச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் இவர்கள் வசிக்கும் தெருக்களில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த ஒரு சாலை வசதிகளும் அமைத்து தரவில்லை. ஆகவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தடியர் மண்டபத்தில் தமிழ்நாடு பெண்கள் இணைப்புக் குழுவின் சார்பில் களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்கம் நடத்தும் 23வது மாநில மாநாடு விவசாய பெண்களும் விவசாய நிதிநிலை அறிக்கையும் என்ற தலைப்பில் மாநாடு இன்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தென் மாவட்டத்தில் இருந்து